செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தேர்தல் மேடைகளில் இப்போது பரபரப்பான பேச்சுக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு மேடைகளில் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் பிரதானமாக இருப்பதை காலம் பிரசாரம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. எனவே பிரசார மேடைகளில் வேட்பாளர்கள் தெரிவிக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் மாற்று வேட்பாளர்கள் தெரிவிக்கின்ற பதில் என பல முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காலம் உங்களுக்கு தெரியும். அண்மையில் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது தெரிவித்த கருத்து தொடர்பில் இப்போது சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இது தொடர்பான தன்னுடைய கருத்தை வெளியிட்டு வடக்கு மக்களை அச்சுறுத்திய அன்ருகுமார் திசாநாயக்க அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு அனுரகுமார் திசாநாயக்க பதில் வழங்கியிருக்கிறார். தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹப்புதலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார். நேற்று முன்தினம் கல்கடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஆற்றிய உரை தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்று தினம் தலவாக்கலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கு பிரதான கூட்டங்களில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே பெருந்தோட்ட மக்களை தான் புறக்கணிக்காது பணிகளை முன்னெடுக்கப் போவதாக அவர் தெரிவித்த கருத்து, அதே போல பழனி திகாம்பரம் அவர்கள் ஆற்றிய உரை என பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல ஜனாதிபதியினுடைய வெளிமடையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நேற்று தினம் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் தலதா அத்துக்கோரல ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இருந்தார். எனவே இப்போது நேற்றைய தினம் அவர் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வெளிமடை மேடையில் ஏறி இருக்கிறார் என்பதும் முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. அதே போல விமல் வீரவன்ச கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். இப்போது ரணில் அனுர டீல் தீவிரமடைந்திருக்கிறது என்பதாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாவை சேனாதிராஜா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றி பெறுவார் என்பதான ஒரு துணியில் கருத்தொன்றை முன்வைக்க அதுரமான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல மட்டக்களப்பில் ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்திற்கு ரவையோடு வந்த ஒரு இளைஞன் தொடர்பான விடயம் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தும் இப்போது பிரதானமான பேசுபொருளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காலம். குறிப்பாக அவர் தெரிவித்த கருத்து, உலக தொழிற்சந்தைக்கு ஏற்ப இலங்கையினுடைய கல்வி முறைமையை மாற்றப் போவதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தில்லி ஜெயவீர தெரிவிக்கிறார், இப்படியெல்லாம் பரந்தளவிலான பிரசாரங்களை மேற்கொள்ள உங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பதாக அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்ற விடயங்கள் என பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காலம். இதனையும் தாண்டி பல முக்கியமான செய்திகளும் இடம்பெடுக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வழங்கிய பதிலிருந்து நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகை செய்தியை ஆரம்பிக்கலாம். கடந்த ஒரு வார காலமாக இவருடைய விடயம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது. யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் வடக்கு மக்களை அச்சுறுத்தி வாக்கு பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட அடிப்படையில் பல்வேறு தரப்பும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கருத்துக்களை முன்வைக்க, அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் அது தொடர்பான கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். இன்றைய தினகரன் பத்திரிகையில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்படுகிறது. வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாக அனுர மீது முஜிபுர் குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க அங்குள்ள மக்களை அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இது தொடர்பான விடயத்தை குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். எனவே அவர் இந்த வடக்கு மக்களை அச்சுறுத்துகின்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதியும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இன்றைய மௌபிம பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. அனுரகுமார உத்துரிய ஜனதாவகின் சமாகத யுத்து என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்த போதிலும் இந்த விடயத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த இந்த வடக்கு மக்களை அச்சுறுத்தி தென்பகுதி மக்களை விழைத்துக் கொண்டு வடக்கு மக்களை அச்சுறுத்திய அன்ருகுமார் திசாநாயக்க வடக்கு மக்களிடம் அதே போல தென்பகுதி மக்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதான அந்த கருத்தை முன்வைக்க இந்த கருத்துக்கு இப்போது அனுரகுமார் திசாநாயக்க பதில் வழங்கியிருக்கிறார். மௌபிய பத்திரிகையில் சமாவகத யுத்தி விகுர்த்தி பிரகாஷ கருத்து ரணிலு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ரணிலும் பொய்யான பிரச்சாரங்களை செய்ய, அதாவது தெரிவுபடுத்தி கூறிய ரணிலும் வடக்கு மக்களிடம் அல்லது தெற்கு மக்களிடம் மன்னிப்பை கோர வேண்டும் என்பதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். இன்று தினம்
தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தவே இல்லை, அவர்களிடம் ரணிலை மன்னிப்பு கேட்க வேண்டும், இனவாதத்தை அவரே தூண்டுகிறார் அனுரகுமார் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடன் இனவாதம் வேண்டாம் ரணில், அனுர பதிலடி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. எனவே இன்றைய தினக்குரல் பத்திரிகை வழங்கியிருக்கின்ற செய்தி நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இனவாதத்தை தூண்டுகிறார், இவரே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என்று தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிரசாரத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில தினங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தில் கலந்து கொண்ட அனுரகுமார் திசாநாயக்க தெற்கில் உள்ள மக்கள் தமக்கு வாக்களிக்க அணிதிரண்டிருக்கிறார்கள், அந்த மாற்றத்துக்கு எதிராக நீங்கள் இருந்தால் தெற்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை ஏற்படும் என சிந்தியுங்கள் என கூறியுள்ளார். அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்களாக யாழ்ப்பாண மக்கள் இருக்கக்கூடாது, அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என கேட்டுள்ளார். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் அந்த வெற்றியிலேயே வடக்கு மக்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், அதற்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது என கூறியுள்ளார். அதாவது யாழ்ப்பாண மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். தனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் கொள்வோம் என கூறினார். அதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனைத்து நிறுவன சங்கத்தின் மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தியதாகவும் அவர்களிடம் என்னை மன்னிப்பு கேட்குமாறும் வடக்குக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கீழ்த்தரமான வகையில் இனவாதத்தை தூண்ட முயற்சித்திருக்கின்றார். ஆனால் ரணிலின் கருத்துக்கு பதிலளிக்க நான் தேவையில்லை, சுமந்திரனே சரியான பதிலை ரணிலுக்கு வழங்கியிருக்கிறார், அதற்கு நன்றி கூறுகின்றேன். இதனால் வடக்குக்கு சென்று தமிழ் மக்களை சந்தித்து இனவாதத்தை தூண்டுவதற்காக ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த முயற்சி வடக்கு மக்களின் பிரதிநிதியான சுமந்திரனால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ரணில் விக்ரமசிங்க நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டுக்குள் இனவாதத்தை பரப்பும் அரசியல் இப்போது செல்லுபடியற்றதாக இருக்கிறது. எனவே நாட்டுக்குள் ஒருவருக்கொருவர் குரோதத்தை ஏற்படுத்தும் அரசியலும் இப்போது செல்லுபடியற்றதாக மாறியிருக்கிறது. இன்னும் ரணில் விக்ரமசிங்க பழைய பொருட்கள் உள்ள கடைகளிலேயே பொருட்களை வாங்குகிறார், இந்த பொருட்கள் செல்லுபடியற்றவையே என்பதாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம். எனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு நான் பதில் கூற தேவையில்லை, சுமந்திரன் அவர்களே இந்த விடயத்துக்கு பதில் வழங்கிவிட்டார். எனவே இந்த விடயத்தில் ரணில் தான் மன்னிப்பு கோர வேண்டிய நபராக இப்போது மாறி இருக்கிறார் என்பதாகத்தான் இப்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நீடித்து வந்த சர்ச்சைக்கு தன்னுடைய பதிலை வழங்கியிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி. அப்படி சுமந்திரன் அவர்கள் என்ன கூறியிருந்தார் அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காரணம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அனுரகுமார வடக்கு மக்களை அச்சுறுத்தவில்லை, எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்தவில்லை, இனவாதமாக பேசவும் இல்லை, அவர்கள் விரும்பும் சிறந்த மாற்றத்துக்கு பங்குதாரர்களாக இருப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே எம்ஏ சுமந்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலே உரையாற்றுகிற போது தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வேளையிலே வடக்கு மக்கள் அதுக்கு ஆதரவாக அதிலே பங்காளிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மாற்றத்தை பற்றி பேசுகிற போது நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் 70 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற மாற்றம். எங்களுடைய கவலை தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்கள் எப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை நான் முதல்ல கேள்வியுற்ற போது இது ஒரு இனவாத கருத்தாக நான் கருதவில்லை. திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையிலேயும் அவர் ஒரு இனவாத கருத்தாக இதை சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன்.
இன்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரும் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான செய்தி இன்றைய அத பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். ஜனபதி சட்டன திதாஸ் விசிஹத்தர என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலசபா நவயட்ட பலத்தல மென்ம சங்வர்தன பலத்தல லபா தினவா சுவாதீன ஜனபதி துர அபேட்சக ஜனபதி ரணில் விக்ரமசிங்க என்பது இன்றைய தினம் அத பத்திரிகையின் செய்தி. எனவே இந்த மாகாண சபைகள் 9 மாகாண சபைகளுக்கும் அதிகாரங்கள் வழங்கவும் அதேபோல அபிவிருத்தி அதிகாரங்களை வழங்கும் என்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் அதேபோல ஹெல ஜன சங்ஸ்கிருத்திய கொடனமிட்ட ஜனபதி காரிய சாதக வழக்காய அத்திகரணவா என்பதாகவும் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற பாரம்பரிய மக்களின் கலாச்சாரங்களை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல மகாபேங்கு வஞ்சாவெங்கென நீத்திய கிரியாத்மக கிரியமேட்ட அனிவார என்பதாக அன்றுகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல தாத்துங்வெனி சங்சோதனையை பவத்தின இடம் போலீஸ் பலத்தில மம லபாதின்னே நெஹ என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ வேட்பாளர் அவர்கள் தெரிவித்த கருத்து 13வது திருத்தத்தில் குறிப்பிடப்படுகின்ற போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை நான் ஆட்சிக்கு வந்தால் தரமாட்டேன் என்பதாக தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள். அதே போல பராக்கிரம பாகுவினுடைய மன்னருடைய அந்த ஆசீர்வாதம் மற்றும் அவருடைய சிந்தனை திறன் தன்னிடம் காணப்படுவதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரோஷன் ரணசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து என ஒவ்வொரு வேட்பாளர்களும் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய தினம் அத பத்திரிகை முக்கியமான செய்தியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இப்படி இருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி வீட்டுரிமையை வழங்குவேன், ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசும நிவாரணம், பொருளாதாரம் வலுப்பெற்று பொருட்களின் விலைகளும் குறையும், ஹப்புத்தலையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுக்கிறது. லயன் அறைகளுக்கு பதிலாக கிராமங்களை உருவாக்கி அதற்கான காணி உரிமையும் வீட்டு உரிமையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தனது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசும நிவாரணம் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார். அப்புத்தலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் சில விடயங்களையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இன்று குறைபாடுகள் இல்லாத அப்புத்தலை தேர்தல் தொகுதிக்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2022ஆம் ஆண்டில் இராணுவ நிகழ்ச்சி ஒன்றுக்காக இங்கு பிரதமராக வந்தபோது அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசைகள் நின்றிருந்தன. தொழில் இன்றி மக்கள் அல்லல்பட்டு கொண்டிருந்தார்கள், வீடுகளில் முடங்கியிருந்தார்கள். அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. இவற்றை நிவர்த்திக்க மக்களுக்காக அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருந்தது. இதிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணயத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது. அவர்களின் நிபந்தனைகளுக்கு அமைய எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் முன்கூட்டியே அறிந்திருந்தேன். அவர்கள் மேலும் இலங்கைக்கு கடன் தரவும் தயாராக இருக்கவில்லை. கடன் பெறவா பணம் அச்சிடவோ முடியாது என்று வலியுறுத்தினர். கைகளையும் கால்களையும் கட்டி போட்டார்கள். அரசாங்கத்திடம் பணம் இருக்கவில்லை. இறுதியாக வேறு வழியின்றி வரியை குறைப்பதற்கு கடினமான முடிவுகளை எடுத்தோம். வருமான வரியையும் அதிகரித்தோம். ரூபாவின் பெறுமதி இரட்டிப்பாக அதிகரித்தது. ஆனால் பணம் கிடைக்கவில்லை. அதற்கு மத்தியிலேயே கஷ்டமான தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதன் பலனாக நாட்டின் வருமானம் அதிகரித்து டாலரின் பெறுமதி குறைந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சடுதியாக குறைந்தன. ஆனால் மக்கள் கஷ்டம் முற்றாக குறையவில்லை. எனினும் எமது வருமானம் அதிகரித்திருக்கின்றது. 2023 ஓரளவு மக்களிடம் பணம் இருந்தது. அதனை யாருக்கும் பகிரலாம் என்று சிந்தித்தேன். அதன்படியே குறைந்த வருமானம் ஈட்டும் மக்களுக்கு அஸ்வசும வழங்கும் திட்டத்தை பெற்று செயல்படுத்தினோம். லயன் அறைகளில் வசிக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அஸ்வசும நிவாரணம் வழங்கப்படும். எனவே இவ்விடத்தில் மேலும் வருமானம் அதிகரிக்கும். தோட்ட தொழிலாளர் சம்பளமும் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கும். அடுத்த வருடம் மேலும் அதிகரிக்கும். ரூபாவின் பெறுமதியை பலப்படுத்தி விலைகளை குறைத்து நிவாரணம் வழங்குவோம். நாட்டின் கடன் சுமையை குறைப்பதற்கான இணக்கப்பாடுகளை எட்டியிருக்கின்றோம். இப்போது வெளிநாட்டு வங்கிகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்திட முடியும். IMF இடமிருந்து நிவாரணங்கள் கிடைக்கப்படுகின்றன. எனவே கடன் வழங்கிய
நாடுகள் மீள செலுத்த சலுகைகள் காலத்தை வழங்கியிருக்கின்றன. எனவே இந்த ஒப்பந்தங்களை பின்பற்றி முன்னோக்கி சென்றால் நமக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். எனவே எனது எதிர்காலத்தை விடுத்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானியுங்கள். அனுரவும் சஜித்தும் இவற்றை மாற்றுவதாக கூறுகிறார்கள். ஆனால் அதனால் நெருக்கடிகள் மீண்டும் தலையெடுக்கும். நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவதே இப்போதைய தேவையாக இருக்கிறது. அதனால் தன்னிறைவான வருமானத்தை ஈட்ட வேண்டும். பழைய முறைகள் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை அதிகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கின்றோம். லயன் அறை முறைகளை முற்றாக ஒழித்துவிட்டு கிராமங்களாக மாற்றியமைப்போம். காணி உறுதிகளையும் மக்களுக்கு தருகிறோம். விரும்பியவாறு வீடுகளை கட்டிக்கொள்ள முடியும். அதனால் தோட்டங்கள் கிராமங்களாக பரிணமிக்கும். மரக்கறி மற்றும் பல உற்பத்திக்கும் தேவையான வசதிகளை மேம்படுத்தி தருவோம். இதன் மூலம் உள்நாட்டு ஏற்றுமதி உற்பத்திகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சுற்றுலாத்துறைகளையும் இங்கு பலப்படுத்த வேண்டும். அதனால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலத்தில் நாட்டை முன்னேற்றுவோம். டிஜிட்டல் யுகத்தை உருவாக்குவோம். பெண்களையும் கைவிடவில்லை. அதற்குரிய சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். பெண்கள் சிறுவர் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவோம். பெண்களை தொழில் சந்தைக்குள் உள்வாங்குவோம். சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்களை அமைத்து தருவோம். இவற்றுக்காகவே எனக்கு வாக்களிங்கள் என கேட்கின்றேன். ஹப்புத்தலை மற்றும் தியத்தலாவை போன்ற நகரங்களில் அபிவிருத்திக்கு வழி செய்வேன். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, கிராமங்களும் இருக்காது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹப்புத்தலை நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதேபோல் அப்படியே ஜனாதிபதி வெளிமடை சென்றார். வெளிமடை கூட்டத்தில் நேற்று தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வந்த தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு சுயாதீனமாக இருந்த தலதா அத்துக்குரல் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வெளிமடை மேடையில் ஏறியிருக்கிறார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுக்கிறது. ஜனாதிபதியின் வெளிமடை மேடையில் தலதா எனது ஆதரவு பொருளாதார ரீதியில் நாட்டை சிறப்படுத்திய ரணிலுக்கே என்பதாக தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி அத பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. தலதா ரணில் லங்கட்ட அர்புதயன் டாக்டர் கலவாகத் நாயக்கயா நெவத் ஜனபதி ஜனாதிபதி துரையிட்ட பத்கரமு தலதா அத்துக்கோரல் என்பதாக இன்று தினம் அது தொடர்பான செய்தி அத பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 69 லட்சம் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிய போது ஆதரவற்ற மக்களுக்கு உதவிய ஒரே தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே. அதனை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றியதன் காரணமாகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவரது வெற்றிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நீதி அமைச்சரும் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோரல் தெரிவித்திருக்கிறார். வெளிமடையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்று எனது அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான நாள் மற்றும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த முடிவை எடுப்பது பற்றி நீண்ட நாட்களாக யோசித்து வந்திருக்கின்றேன். நான் நீண்ட காலம் நினைத்திருந்த விடயத்துக்கு நிவர்த்தி வழங்கும் வகையில் இன்று சரியான தீர்மானம் எடுத்திருக்கின்றேன். அதனாலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்தேன். 20 வருடகால எனது அரசியல் வாழ்க்கையில் 16 வருடங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் செயற்பட்டிருக்கின்றேன். மீதமான 4 வருடங்களிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசகில் செயல்பட்டிருக்கின்றேன். எனவே 69 லட்சம் மக்கள் வாக்குகளை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு ஓடிய போது இந்த நாட்டை பொறுப்பேற்ற தைரியம் இருந்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே வரிசையுகம் ஆரம்பிப்பதற்கு மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் இன்றி கஷ்டப்பட்டமைக்கும் அவரே காரணமாவார். அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க சிந்தித்து நாட்டை பொறுப்பேற்ற ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றினார். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாட்டு மக்கள் முழுமையாக ஆதரவு அளிக்க வேண்டும். மக்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். அவரே இந்த நாட்டின் நெருக்கடி நிலைக்கு தீர்வு கண்டவர். நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக அவரிடம் பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கின்றன. ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் அவற்றை நிறைவு செய்வதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் தலதா அத்துக்கோரல் தன்னுடைய அந்த மேடையில் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதே போல ஜனாதிபதி கிழக்கு மாகாணத்துக்கான விஜயத்தின் போதும் வடக்கு மாகாண விஜயத்தின் போதும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். எனவே அவர் காத்தான்குடியின் பதுரியா ஜும்மா பள்ளிவாசல் சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் அதன் தொடர்புடைய செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இடம்பெடுக்கிறது. இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியின் கல்குடா மற்றும் ஓட்டமாவடி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று காத்தான்குடி பதுரியா ஜும்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்தார். அங்கு அப்துல் ஜவாத் ஆலிம்
வலியுல்லாஹ் நிதியத்தின் தலைவர் அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி உட்பட அங்கு வருகை தந்திருந்த மக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். இதன்போது அமைச்சர் நிமால் ஸ்ரீபால் டி சில்வா, வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அஹமட், பாராளுமன்ற உறுப்பினர்களான ALM அதாவுல்லா அலிசாகிர் மௌலானா மற்றும் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்பது அந்த புகைப்படத்தின் செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல ஜனாதிபதி கல்குடா கூட்டத்தில் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சஜித் அனுரவிடம் எந்த திட்டங்களும் இல்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பொருளாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட கடினமான தீர்மானங்களால் ஏற்பட்ட சுமைகளை தாங்கிக் கொண்டதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நாட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் இதனை செய்தேன். தற்போது நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று நாமும் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். கல்குடாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வோம் என்பது இந்த தேர்தலில் தீர்மானிக்கப்படும். சஜித்திடமும் அனுரவிடமும் எந்த திட்டமும் இல்லை, பேசிக்கொண்டு மாத்திரமே இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகள் என வரும்போது தப்பியோடுகிறார்கள். நான் மட்டுமே எஞ்சியிருந்தேன். அதனால் அந்த சுமையை எனக்கு சுமக்க வேண்டி ஏற்பட்டது. எனவே இவர்களை நம்ப முடியுமா என்பதாக ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். 2022 பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கோரினார்கள். அன்று தேர்தலை நடத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பிரச்சனைகள் மேலும் தீவிரமடைந்திருக்கும். பங்களாதேஷை போன்ற நிலையும் ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கும் அதுவே தீர்வை தேவைப்பட்டது. என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இன்னும் சரியாக கூறவில்லை. சஜித் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர அவரிடம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. அவ்வாறானவரிடம் எவ்வாறு நாட்டை ஒப்படைப்பது? எனது வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவே இன்று நான் முன்னிலையாக இருக்கின்றேன். இயலும் ஸ்ரீலங்காவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வேலை திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் வாழ்க்கை சுமையை மேலும் குறைக்க முடியும். தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். அதேவேளை மக்கள் நலன்புரி திட்டங்கள் பாதுகாக்கப்படும். சஜித்தும் அனுரவும் கூறுவதை போன்று வரிகளை குறைத்து இவற்றை சரி செய்ய முடியாது. 2019 கோட்டாபய ராஜபக்ச வரியை குறைத்ததன் காரணமாகவே 2021 பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. அவ்வாறான நிலையை மீண்டும் ஏற்பட வேண்டுமா? பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை உலகின் சிறந்த சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் தமிழன் பத்திரிகையினுடைய ஒரு செய்தி இருக்கிறது. ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு சென்ற இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவமான செய்தியாக இருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் காணப்படுகிறது. ரணிலின் பிரசார கூட்டத்தில் ரவையுடன் கைதான இளைஞன், மட்டக்களப்பில் பரபரப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்ட தேர்தல் பிரசார கூட்டத்தில் T56 துப்பாக்கி ரவையுடன் சென்ற இளைஞர் ஒருவரை ஜனாதிபதியின் பாதுகாப்படையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்திருப்பதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோரகளிமடு பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார கூட்டத்துக்கு சென்றிருந்தவர்களை ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள். இதன்போது கூட்டத்துக்கு சென்ற இளைஞர் ஒருவரை சோதனையிடும் போது அவரிடம் உடைமையில் இருந்த T56 துப்பாக்கி ரவையொன்று கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவரையும் போலீசார் கைது செய்தார்கள். எனவே இதன்போது கைது செய்யப்பட்டவர் வாகரை வம்மி வெட்டுவான் வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய மீனவர் எனவும் அவரை விசாரணை பின் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்ற விடயங்களும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க இன்றைய தினம் மற்றொரு செய்தி ஒன்றும் அந்த துப்பாக்கியோடு தொடர்புடைய ரவைகளோடு தொடர்புடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பாக பார்த்துவிட்டு ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய மௌபியம் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இட்டப்பு பலாத் மந்திரி முனுபுரா டி பனஸ் அய உண்டයක් පාසලට ගෙනත් நிவசின் தவத் உண்ட விசியட்டக் அம்புவே என்பதாக அந்த செய்திக்கு இன்ற தினம் மௌவிய பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது காலம். எனவே இப்போது ரவைகளை தூக்கிச் செல்கின்ற காலம் போல் தெரிகிறது. எனவே ஜனாதிபதி கூட்டத்துக்கு வந்த ஒரு இளைஞன் ரவை ஒன்றை எடுத்து சென்றிருக்கிறார். இப்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவனுடைய பேரன் பாடசாலை பையில் T56 துப்பாக்கி ரவையை கொண்டு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்பாக விடயங்கள் தெரியவர அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்க போலீசாருடைய வீட்டை சோதனையிட்ட போது அவருடைய உண்டியல், பணம் சேர்த்து வைக்கின்ற உண்டியலில் கிட்டத்தட்ட 28 ரவைகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இது குறித்து இப்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
என்பதும் முக்கியமான செய்தி இன்றைய மௌபிம பத்திரிகையில். சரி, இப்போது நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் களத்துக்கு வரலாம். அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் மாவை சேனாதிராஜா அவர்கள் தெரிவித்த கருத்தும் தமிழ் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தியாக இருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றபோது மாவை சேனாதிராஜாவை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். அதன் பின்னர் மாவை சேனாதிராஜா ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ரணில் வெற்றி பெறுவார், ஜனாதிபதி சந்திப்பின் பின்னர் மாவை நம்பிக்கை என்பது செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வடக்கை அபிவிருத்தி செய்வார் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம், கேட்கலாம். ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராகவும் விளங்குகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய இல்லத்துக்கு வருகை தந்து என்னோடு சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருந்தார். நானும் அவரை வரவேற்று தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், தேர்தலிலே உங்களுக்கு பாரிய கடமைகள் இருக்கின்றன, இந்த கடமைகளில் ஏற்கனவே தீர்க்கப்படாத இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவது மிகவும் முக்கியமானது. அதே போல போர்னாலே பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழுகின்ற பிரதேசங்களில் நவீன முறையில் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பொருளாதார துறையிலே அபிவிருத்தி நடவடிக்கையிலே போதிய அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையிலும் போர்னாலே பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திலும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கேட்டிருந்தோம். தான் அதை தேர்தல் முடிந்ததும் தானும் அந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது. நேற்று தினம் அவர் தலவாக்கலை சென்றிருந்தார். அதன் போது அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பெருந்தோட்ட மக்களை புறக்கணிக்க மாட்டேன், நன்றி கடனாக சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவேன், தலவாக்கலையில் சஜித் பிரேமதாச வாக்குறுதி என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பாக இருக்கிறது. நாட்டில் 200 வருட வரலாற்றை கொண்டுள்ள பெருந்தோட்ட மக்களை ஒருபோதும் புறக்கணித்து விட மாட்டேன், அவர்களின் உழைப்புக்கு நன்றி கடனாக வசதியான வீடுகளில் வாழ்வதற்கான குடியிருப்புகளோடு அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ் முற்போக்குடைய நேற்றைய தினம் தலவாக்கலையில் ஏற்பாடு செய்திருந்த பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி நேற்று தினம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே அவர் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நுவரெலியா மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் பயிற்சி வழங்கும் வகையில் கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கப்பட்டு அந்த மாவட்டம் பல்வேறு வசதிகளோடு அபிவிருத்தி செய்யப்படும். தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்படுவதோடு கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதார கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். சர்வதேச தரத்திலான தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும். பயிற்சிகள் வழங்கப்படும். நுவரெலியா மாவட்டத்தில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000, 1500, 1700 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என தேர்தல் களத்தில் பிரசாரம் செய்கிறார்கள். இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துவிடக் கூடாது. எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி தோட்ட லயன்கள் மாற்றியமைக்கப்பட்டு குடியிருப்பதற்கு போதுமான வசதிகளை கொண்ட புதிய வீடுகள் அமைக்கப்பட்டு அவை கிராமங்களாக்கப்படுவதோடு அவர்கள் நிரந்தரமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் விவசாய காணிகளை வழங்கி சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன். 200 வருடங்களுக்கு அதிகமாக வரலாற்றை கொண்ட இந்த தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது. இந்த பக்காபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூற கருவப்படுத்துகின்றோம். எனவே அத்தோடு இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவர்களை சமமான முறையில் ஏற்றுக்கொள்கின்றோம். தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் ரீதியான தகுதியான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதோடு காணிக்கான வீட்டுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதி பூண்டு லயன் அறைகளுக்கு பதிலாக தனியான குடியிருப்பு கிராமங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு அடித்தளத்தை இடுவோம். மேலும் ஸ்மார்ட் விவசாயத்தை ஊக்குவிப்பேன். 50 கிலோ உரத்தை 5000 ரூபாவுக்கு வழங்குவேன். எனது வாக்குகளை சிதறிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருவதோடு அவர் இப்போது அன்ருகுமார் திசாநாயக்கவின் பிரத்யேக செயலாளரை போன்று செயற்பட்டு வருகிறார். எனது தந்தை ரணசிங்க பிரேமதாச மலையக மக்களுக்கு வாக்குரிமை கிடைக்க காரணமாக இருந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதிர்வரும் 21ஆம் தேதி உங்களின் பெருமதியான வாக்குகளை தொலைபேசி இனத்துக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யார் எதை செய்தாலும் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
எனவே தபால் நிலையங்களை விற்பனை செய்வது தற்போதைய ஜனாதிபதியின் பொழுதுபோக்காக இருக்கிறது. நுவரெலியா தபால் நிலையத்தையும் விற்பனை செய்ய முயற்சிக்கின்றார். 21ஆம் தேதி வெற்றியோடு நான் நுவரெலியாவுக்கு வருவது தபால் நிலையத்தை விற்பனை செய்ய அல்ல, லயன் அறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களையும் தொழில் வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற இளைஞர்களையும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்காக என்பதாகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இந்த தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளராக மாற்றுவதற்கான நடவடிக்கை தனது ஆட்சியில் முன்னெடுக்கப்படும் என்பதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இருப்பதை காணலாம். அதேபோல் அவர் தெரிவித்த இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் படுகொலைகள் செய்த ஜேவிபியின் பொதுச் செயலாளராக ரணில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பிரதான பிரிவு கோடாக மாறியிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் நாட்டை தீயிட்டு கொளுத்தி நாட்டை சீரழித்து தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்திய பாடசாலைகளுக்கு தீ வைத்த டிப்போக்களுக்கும் பஸ்களுக்கும் தீ வைத்த முழு நாட்டிலும் மிலேச்சதனமான கொலைகளை மேற்கொண்ட ஒரு குழு இருக்கிறது. மறுபுறத்தில் அந்த குழுவின் பொதுச் செயலாளராக ரணில் விக்ரமசிங்க மாறியிருக்கிறார். தற்பொழுது இந்த அரசியல் தளத்தில் நாட்டை கட்டியெழுப்ப மக்கள் முன்னிலையில் இருக்கின்ற சுத்தமான அரசியல் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுமே என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார். 2024 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த 37வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் கொலன்னாவையில் இடம்பெற்ற போதே இந்த விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதேபோல தலவாக்கலை கூட்டத்தில் தமிழ் போக்குவரத்தினுடைய பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சஜித் ஜனாதிபதி யானவுடன் நாங்கள் மூவரும் அமைச்சர்கள் என்பதாக பழனி திகாம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது பழனி திகாம்பரம் அதே போல மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் ஆகிய மூவரும் அமைச்சர்கள் என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்படுகிறது. சஜித்தின் வெற்றியில் நாமும் பங்காளராக மாறுவோம், தலவாக்கலை கூட்டத்தில் பழனி திகாம்பரம் எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவரும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் 95% வாக்குகளும் சஜித்துக்கு கிடைக்கும். எனவே தொலைபேசி இனத்துக்கு வாக்களித்து சஜித்தின் வெற்றியில் நாமும் பங்காளராக மாறுவோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கிறார். தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் அனுர ரணில் ஆகிய முக்கியமான 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் சஜித் பிரேமதாசவே முன்னணியில் இருக்கின்றார். காரணம் அவர் நேர்மையான தலைவர், அத்தோடு ஏழை எளிய மக்களின் கஷ்ட நஷ்டங்களை நன்கு அறிந்தவர். நாம் வெறுமனவே சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, எமது மக்களின் நலன் சார்ந்து நாம் முன்வைத்த 48 அம்ச கோரிக்கைகளை செய்து கொடுக்க அவர் உறுதியளித்திருக்கிறார். நான் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை, தொழிலாளர்களின் குடும்ப நிலைமை அவர்களின் வாழ்வாதாரம் கஷ்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நன்றாக உணர்ந்தவன். அந்த அடிப்படையில் நான் நல்லாட்சி அரசாங்கத்தில் எனக்கு கிடைத்த அமைச்சினூடாக மக்களுக்கு தகுந்த முறையில் சேவைகளை முன்னெடுத்து வந்தேன். இருந்தும் 4 வருடங்களில் அரசாங்கத்தை தொடர முடியாமல் சரி செய்து விட்டார்கள். எனவே சஜித் ஜனாதிபதியாக வந்தவுடன் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எம்மால் செய்ய முடியாமல் போன பல விடயங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம். சஜித் அரசாங்கத்தின் லயன்களை கிராமங்களாக ஒருபோது மாற்ற மாட்டோம். புதிய வீடுகளை கட்டி கொடுத்து கிராமங்களாக மாற்றுவோம். அதேபோல் பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட முறைமைக்குள் கொண்டு வந்து உரிமையாளர்களாக மாற்றி நிரந்தர வருமானத்துக்கு விளைவிப்போம். எதிர்வரும் 22ஆம் தேதி நாட்டுக்கும் மலையகத்துக்கும் விடிவு காலம் பிறக்கும். எனவே தொலைபேசியத்துக்கு வாக்களித்து சஜித்தின் வெற்றியில் நாமும் பங்காளராக மாறும் என்பதாக நேற்று தினம் பழனி திகாம்பரம் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கப் போவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வேன், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. அரசியலமைப்பை மதித்து அதன் சட்ட ஏற்பாடுகள் பாதிக்கப்படாத வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான அரசாட்சிக்கு ஒன்றுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவோம். அதற்காக எதேச்சிகர நிறைவேற்று அதிகார முறைமையை ரத்து செய்வோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே அவர் இவ்வாறான விடயத்தை நேற்று முன்தினம் சனிக்கிழமை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் முறைமை மாற்றத்துக்கான சட்ட சீர்திருத்தங்கள் எனும் துணைப்பொருள் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காண. எனவே புதிய அரசாங்கத்தின் கீழ் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தின் ஆட்சி பாதுகாக்கப்படும், அதே போல ஜனாதிபதி முறைமை அல்லது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நீக்கப்படும். எனவே அதற்கு பதிலாக நாங்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து தகுந்த சட்ட கட்டமைப்புகள் ஏற்படுத்தப் போவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் தெரிவித்த கருத்துக்கள்
கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் இருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி, ரணில் என்னை சமாளிக்க முடியாது, அனுரகுமார் திசாநாயக்க என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசாங்கத்தை சுத்தப்படுத்தி ஆசியாவிலேயே எழுச்சி பெற்ற நாடாக இலங்கையை முன்னேற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். புத்தளம் நகரில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், மொரவக்க பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அன்று தனது நண்பர் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தாராம். எனது வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதால் தான் ரணில் விக்ரமசிங்க அப்படி கூறியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க என்னை அவரது நண்பன் என்று சொன்னாலும் 21ஆம் தேதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மத்திய வங்கியில் நடந்த கொள்ளை பற்றி முறையான விசாரணை நடத்துவோம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மதுபான சாலைகளுக்கும் அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுப்போம். நண்பன் என்று மஹிந்த ராஜபக்சவையும் சஜித் பிரேமதாசவையும் சமாளிக்க முடியும், ஆனால் ரணில் விக்ரமசிங்க எங்களை சமாளிக்க முடியாது. அந்த ஆட்சியாளர்கள் தான் இன்று எமது நாடு இந்த அளவு மோசமான அளவுக்கு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை ரணில் விக்ரமசிங்க 12.5 பில்லியன் ரூபாய் வரை செலுத்த முடியாத அளவு கடனை பெற்றிருக்கின்றார். 2 பிரதான வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் தாங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். யாருடைய தயவிலும் எமக்கு வாக்கு தேடும் நிலையில் எமது கட்சி இல்லை. 21ஆம் தேதி திசைகாட்டி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் கட்டியெழுப்புவோம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லதொரு எதிர்காலத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம். இலங்கை வரலாற்றில் மக்கள் நல்ல தீர்மானத்தை எடுக்கும் வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களில் ஒரு பக்கம் மஹிந்தவை வெல்ல வைப்பதற்காகவும் அடுத்த முறை ரணிலை வெல்ல வைப்பதற்காகவும் மாத்திரமே முயற்சிகள் எடுக்கப்படும். ஆனால் இந்த முறைதான் இந்த 2 பேரின் கைகளில் இருந்த அதிகார பள்ளத்தை தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு எடுக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றதும் 1.5 மாதங்களில் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் நடத்துவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போதுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் 150 பேர் அளவில் அடுத்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வீடுகளுக்கு செல்ல வேண்டி வரும். எமது ஆட்சியில் 25 பேரை கொண்ட விஞ்ஞான ரீதியான அமைச்சரவை அமைப்போம். ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள். 25 அமைச்சர்களுக்கும் 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள். புதிய அமைச்சரவை ஒன்று கூடி ஏனைய திணைக்களங்களுக்கு உரிய பிரதானிகளை நியமிப்போம். அரச பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ள குடும்ப உறவினர்களை வீட்டுக்கு அனுப்பி தகுதியானவர்களை அந்த பதவிகளில் அமர்த்துவதற்கு தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த நாளில் நடவடிக்கை எடுப்போம். எமது வெற்றிக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஆளுநர்கள் மட்டும் வீட்டுக்கு போவதில்லை. அரச உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ள அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் சேர்ந்துதான் வீட்டுக்கு போக வேண்டும். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய ரத்து செய்வோம். வாகன கொள்வனவுக்கு வழங்கப்படும் வரிச்சலுகையற்ற அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். அமைச்சர்களுக்கு அரசு உத்தியோகபூர்வமாக இல்லங்களில் வழங்கப்பட மாட்டாது. மின்சார கட்டணம், நீர் கட்டணம் வழங்கப்பட மாட்டாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இல்லை எனில் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட மாட்டாது என்பதாகவும் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க விமல் வீரவன்ச எம்பி கருத்தொன்றை முன்வைக்கிறார். தொடர்பான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் மற்றும் அதே போல வீரகேசரி பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாக முன்னர் 2வது விருப்பு வாக்கு எண்ணும் காலத்தில் வன்முறைக்கு பெரும் சதி, பல்வேறு திட்டங்களோடு சிலர் தயார் என்கிறார் வீரவன்ச என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிட இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வலுவடைந்துள்ள ரணில் அனுர டீல் விமல் வீரவன்ச என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பெறுபேறு வெளியாகுவதற்கு முன்னரே நாட்டில் வன்முறை நிலைமைகளை ஏற்படுத்த திட்டமிடப்படுவதாகவும் எவருக்கும் 50 வாக்குகள் கிடைக்காது, 2வது தெரிவு விருப்பு வாக்கு எண்ணப்படும் காலத்தில் இவ்வாறான வன்முறைகள் திட்டமிட்டு பரப்பப்படலாம் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம். அதே போல ரணில் அனுர டீல் அரசியல் இன்று வலுவாக காணப்படுகிறது. ஒருமித்த நாடு என்ற புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. ரணிலோடு சென்றோர் பஸ்ஸிலோடு பேச்சு, ஒரு சிலரை மாத்திரம் சேர்க்க முடிவும்
என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்தி. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் சொந்த கட்சியில் இணைந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ள போதும் இவர்கள் அனைவரையும் மீண்டும் பொதுஜன பெரமுனவுக்குள் இணைக்காமல் ஒரு சிலரை மாத்திரம் இணைத்துக் கொள்வதற்கு பசில் ராஜபக்ச திட்டமிட்டிருக்கிறார் என்பது அந்த செய்தி. என்னை விட்டுட்டு போனீங்க தானே, இப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி இருக்கிறது. எனவே இப்போது ஒரு சிலரை மாத்திரம் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் பசில் ராஜபக்ச தீர்மானித்திருக்கிறார். எனவே எல்லோரையும் எடுத்துக்கொள்வதற்காக தயாராக இல்லை என்பதாகத்தான் அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை காலம். முதற்கட்டமாக கடந்த 2ஆம் தேதி ரணில் ஆதரவு பொதுஜன பெரமுன 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பசில் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். இதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் கடைசி சில நாட்களுக்குள் ஜனாதிபதியின் பக்கத்திலிருந்து பல கடுமையான அரசியல் பிளவுகள் ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிக கடுமையாக அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாகவும் கடந்த காலத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மீள கொண்டு வராமல் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து மீண்டும் களத்தில் கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்படுவதால் இவ்வாறு கட்சிகளையோ கூட்டணிகளையோ தொடங்கி வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் தினேஷ் குணவர்தனவின் இந்த புதிய கூட்டணி எதிர்காலத்தில் கடும் நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருப்பதை காணலாம். எனவே அவருடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணி வந்திருக்கிறது. அந்த கூட்டணிக்கும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். திலீப் ஜாயவீர கருத்தொன்றை முன்வைக்கிறார் என்ற தினம் தமிழன் பத்திரிகை தொடர்பான செய்தி வெளியாயிருக்கிறது. பேரணிகளுக்கான பணம் எங்கிருந்து வருகிறது பதில் கோருகிறார் திலீப் என்பதாக இன்றைய தமிழ் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலவசமாக நடத்தப்பட்ட பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ளாத ரணில், அனுர, சஜித், நாமல் ஆகியோர் நாடு முழுவதும் அதே தினத்தில் மக்கள் பேரணிகள் நடத்துகிறார்கள். பேரணிகளை நடத்த நாளொன்றுக்கு 100 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. இவர்களுக்கு மாத்திரம் எங்கிருந்து பேரணிகளுக்கான பில்லியன் கணக்கில் பணம் கிடைக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்றால் மக்களை யாரிடமாவது காட்டிக் கொடுத்திருக்க வேண்டும். எனவே இந்த பணத்தொகை எங்கிருந்து கிடைத்திருக்கிறது என்பதற்கும் பணத்தை வழங்குபவர்களுக்கும் என்ன கைமாறு செய்ய போகிறார்கள் என்பதற்கும் அவர்கள் பதில் வழங்க வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் மௌவிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமான திலீப் ஜாயவீர தெரிவித்திருக்கின்றார். எனவே சிலாபத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் கேட்கின்ற கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. மார்ச் 12 இயக்கம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான ஒரு விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தது. எனவே அதில் சஜித் பிரேமதாசன், நாமல் ராஜபக்ச, அரிநேத்திரன், அதே போல திலீப் ஜாயவீர ஆகியோர் கலந்து கொள்ளவிருந்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாஸ் அதே போல அரியத்தில் கலந்து கொள்ளவில்லை. இவர் மாத்திரம்தான் கலந்து கொண்டார். எனவே அவ்வாறு இருக்க அன்றைய நாளில் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் கூடல் நடத்தியிருந்தார்கள். அவ்வாறு கூடல் நடத்துவதற்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் பணம் வருகிறது தெரியவில்லை என்பதாக அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு பணம் இருக்கிறது, நீங்கள் அரசியல்வாதிகளை எப்படி உங்களுக்கு பணம் இருக்கிறதாக அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். எனவே இந்த கேள்வி கேட்கப்பட்டவர்கள் அதற்கான பதிலை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க. உலக தொழில் சந்தைக்கேற்ப கல்வி முறை மாற்றப்படும் நாமல் ராஜபக்ஷ என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். உலக தொழிற்சந்தைக்கேற்ற வகையில் எமது நாட்டின் கல்வி முறை மாற்றியமைக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். பண்டாரவளை சுப்பிரமணியம் மண்டபத்தில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு சுபிட்சமான உலகை வழங்குவதற்காக இந்த நாட்டை கட்டியெழுப்பி மக்களை பாதுகாத்து எமது அரசியல் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவோம். நாட்டின் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நிற்கின்றோம். இந்த நாட்டின் பொருளாதாரம் கிராமத்தில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளே இடம்பெறுகிறது. அவரிடமிருந்து வரிகளை வசூலிப்பதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வரி விதிக்கப்பட வேண்டும். கல்வி முறையில் மாற்றம் வர வேண்டும். உலக வேலைவாய்ப்பு சந்தைக்கு ஏற்றவாறு நாம் நாட்டின் கல்வி முறை மாற்றப்பட வருகிறது. எனவே நாடு நிலையான பொருளாதார வளர்ச்சி அடையாமல் சர்வதேச அமைப்பாக வரிகளை விதித்து இந்த நாட்டின் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதே போல இந்த தங்களுடைய தலைவரும் சிஷ்யரும் சண்டை போட்டுக் கொள்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருப்பதான செய்தி ஒன்று இன்றைய தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தியை நாங்கள் காணலாம். தலைவருக்கும் சிஷ்யருக்கும் யார் என்ற போட்டி இப்போது வந்திருக்கிறது. இறுதி பிரசார கூட்டம் ஒரே இடத்திற்கு ரணில் சஜித் மோதல் என்பது இன்றைய தினம் குரு சிஷ்யன் போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கும் வேளையில் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி பிரசார கூட்டங்களில் ஒரே இடத்தை பெறுவதற்காக 2 பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் இடையில் கடுமையான போட்டி நிலை உருவாகி இருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சுயேட்சை வேட்பாளர் சஜித் ரணில்
விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையில் இந்த போட்டி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மருதானை எல்பிஸ்டன் திரையரங்குக்கு முன்பாக உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கு அருகில் உள்ள டவர் தியேட்டருக்கும் முன்பாகவும் இருவருக்கும் இடம் கோரியதால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இவ்விரு இடங்களும் இடையில் தூரம் சுமார் 100 மீட்டர் என்பதால் இவற்றை பிரிப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் இரு குழுக்களிடையே முரண்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதி விக்ரமசிங்கவினதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவினதும் முதலாவது பிரசார கூட்டம் அனுராதபுரத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் இருதரப்பும் ஒரே மைதானத்தை கோரியதால் நெருக்கடி நிலைமை ஏற்பட்ட விடயங்கள் காணாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய முதலாவது கூட்டத்துக்காக அனுராதபுரம் சல்காது மைதானத்தை கேட்டிருந்தார். அந்த மைதானம் கேட்டபோது அங்கும் நாமளும் அதனை கேட்க இருவருக்கு இடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போது ரணில் விக்ரமசிங்க எல்பிஷன் பகுதியிலும் அதே போல டவர் மண்டபத்துக்கு அருகில் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கூட்டத்தை நடத்தினால் 2 கூட்டங்களுக்கும் இடையில் 2 மேடைகளுக்கும் இடையில் 100 மீட்டர் இடைவெளி தான் இருக்கும். எனவே மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் கூட்டத்துக்குள் சலசலப்பு இருக்கும். இந்த விடயத்தை இப்போது எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு இருக்க வாக்குச்சீட்டை படமெடுத்த ஒருவரை போலீசார் படமெடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. கையடக்க தொலைபேசியில் வாக்குச்சீட்டை படமெடுத்த பஸ் சாரதி மூதூரில் கைது என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருக்கின்றன. மூதூர் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவில் உள்ள தபால் வாக்களிப்பு நிலையத்தில் அங்கு பணிபுரியும் சாரதி ஒருவர் வாக்குச்சீட்டை தனது கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக மூதூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தபால் வாக்குச்சாவடியில் சான்றிதழ் வழங்கும் அதிகாரியாக கடமையாற்றிய டிப்போ பிரதி முகாமையாளர் முகமது ஹனீபா அன்வர் சதாத் மூதூர் போலீசில் முறைப்பாடு செய்ததன் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய அவரை போலீஸ் பிணையில் விடுவிக்குமாறும் மூதூர் போலீசார் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருபோதும் வாக்குச்சீட்டை நீங்கள் அங்கிருந்து வாக்குச்சாவடியிலிருந்து எடுத்து வர முடியாது. அதே போல அங்கு நீங்கள் புகைப்படமோ அல்லது வேறு எந்த விதத்திலோ அதனை காட்சிப்படுத்துகின்ற விடயத்தை மேற்கொள்ள முடியாது. அது பிரத்யேகமான ஒரு செயற்பாடு என்பதால் அதனை செய்தால் சட்டத்தின் முன் நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. செப்டம்பர் 15ஆம் தேதியன்று கூட்டங்கள் ஒளிபெருக்கியூடாக பிரசாரங்கள் நடத்த வேண்டாம் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் வேட்பாளரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளதால் எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12:15 மணி வரை கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒளிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரசாரங்களை உள்ளடக்க வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இந்த கோரிக்கையை பரீட்சைகள் திணைக்களம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எனவே அதன் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாய்சுந்தர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. தொடர்பாக சுற்றறிக்கை அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புலமை பரிசில் பரீட்சை நாடளாவியதில் கிட்டத்தட்ட 2840 பரீட்சை நிலையங்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி காலை இடம்பெறவிருக்கிறது. எனவே இந்த பரீட்சையில் 3,23,879 பரீட்சார்த்திகள் தோற்றவிருக்கிறார்கள். எனவே அவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல் நீங்கள் உங்கள் பிரசாரத்தை முன்னெடுங்கள். எனவே அந்த காலப்பகுதியில் பிரசாரம் இல்லை என்றால் அது சிறந்த விடயமாக இருக்கும். எனவே அந்த பிஞ்சுகளின் பரீட்சை செயற்பாடுகளை, பரீட்சை கனவுகளுக்கு நீங்கள் முற்றுக்கட்டையாக இருக்க வேண்டாம் என்பது பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க இன்று தினம் மற்றும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இருக்கிறது. இறக்குமதி சீமந்துக்கான செஸ் வரி குறைப்பும் நிதி அமைச்சு அறிவிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். எனவே சீமந்துக்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் சீமந்துக்கான விதிக்கப்பட்டுள்ள செஸ் வரியை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீமந்துக்கான செஸ் வரியை ரூபாவால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சு தெரிவித்தது. அதன்படி 1 கிலோ செயற்கை நிறம் அல்லது சாயம் பூசப்படாத வெள்ளை சீமந்துக்கு ரூபாவாக இருந்த செஸ் வரி ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 50 கிலோ மற்றும் அதற்கு குறைவான பொதிகளில் இருக்கும் இறக்குமதி செய்யப்படும் சீமந்துக்கான செஸ் வரி ரூபாவிலிருந்து ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் அத பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். கொழும்பு ஜாத்திக ரோஹின் பந்தாக்
ஹெத செத்கம் போலிமே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே ஹிருத செத்கம் போலிமே என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய நோய் சத்திரை சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 5000 நோயாளர்கள் பட்டியல்படுத்தப்பட்ட வரிசையில் இருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தி இருப்பதை காணலாம். கிட்டத்தட்ட இந்த நோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்வது கிட்டத்தட்ட 4 வருடங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும், எனவே தற்போது காணப்படுகின்ற வைத்திய மற்றும் ஆளணி பற்றாக்குறை இதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருப்பதாக இந்த வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்கம் கூட்டமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமில்லை என்றால் இதில் அவருடைய உயிர்கள் இப்போது அச்சுறுத்தல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதை இன்றைய பத்திரிகை தொடர்பான செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்று மௌவிய பத்திரிகையிலும் சில செய்திகள் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்தி தலதா மாளிகாவே ஷூட்டின் கல யுவல போலீசிய கந்தவாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். தலதா மாளிகை என்பது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அந்த இடத்துக்கு சென்று திருமண ப்ரீ ஷூட் செய்திருக்கிறார்கள் ஒரு திருமண ஜோடி. எனவே அவர்களை இப்போது போலீசார் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஷூட்டிங் செய்வதற்கான இடமா அது என்பதாக கேட்டு போலீசார் இப்போது அந்த ஜோடியை அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதாக இன்று தினம் அந்த செய்தி இருப்பதை காணலாம். எனவே இந்த கலாச்சார முக்கியத்துவமிக்க அல்லது புனித பகுதியாக பெயரிடப்பட்ட பகுதியில் இவ்வாறான களியாட்ட நிகழ்வுகளுக்கு அல்லது களியாட்டம் கூடிய நிகழ்வுகளை போட்டோ ஷூட் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு அனுமதி இல்லை. அதனை செய்தவர்கள் இப்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் முக்கியமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பாஸ்போர்ட் அவுலட்ட ஆகமன விகமன லொக்கோ போலந்தேட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இலத்திரனியல் பாஸ்போர்ட் வழங்குவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கு. எனவே அதன் காரணமாக இந்த டெண்டர் கோரப்பட்டதில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டு இப்போது அவசர கொள்வனவுக்காக தற்காலிக நடவடிக்கையாக இந்த அவசர கொள்வனவு ஒன்று மேற்கொள்ளப்பட போகிறது. எனவே அந்த அவசர கொள்வனையிலும் இப்போது இருக்கின்ற அந்த தாள்களை கொள்வனவு செய்வதில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அச்சிடும் செயற்பாடு மற்றும் அதனை நெறிப்படுத்துகின்ற செயற்பாட்டில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்போது இந்த பிரச்சனையை கையாளுவதற்காக ஏற்பட்ட நெருக்கடியை கையாளுவதற்காக இந்த டெண்டர் கோரப்பட்ட அல்லது அவசர கொள்வனவு செய்யப்பட்ட நாடாக இருக்கின்ற இந்த போலாந்துக்கு சென்று இங்கு இருக்கின்ற குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் அதனை கண்டுபிடித்து அதன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்கள் அங்கேயே சென்று அதனை பார்க்க போவதாக அந்த செய்தியும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.